நிச்சயமாக தீபிகா. கோவை கணபதி நகரைச் சேர்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சண்முக பாண்டியன் இவரது மகள் கடந்த 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் டாக்டர் எம் விக்னேஷ் என்பவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளார். விக்னேஷின் குடும்பத்தினருக்கு இருந்த நிதி நெருக்கடி காரணமாக சண்முக பாண்டியன் தனது மருமகனையும் அவரது குடும்பத்தினரையும் கோவையில் உள்ள காலப்பட்டு இல்லத்தில் தங்க வைத்துள்ளார். சில மாதங்களுக்கு பிறகு சண்முக பாண்டியன் வீட்டை தன் பெயருக்கு மாற்றி தருமாறு மனைவிக்கு டாக்டர் விக்னேஷ் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் குடும்பத்திற்குள் விரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2025ஆம் டிசம்பர் ஆண்டு இந்த சொத்தை சண்முக பாண்டியன் மற்றொரு நபருக்கு 15 கோடிக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த விக்னேஷின் குடும்பத்தினரும் திடீரென அந்த வீட்டை விட்டு காலி செய்துவிட்டு வெளியேறியுள்ளனர். அவர்களின் இந்த திடீர் வெளியேற்றத்தால் சந்தேகம் அடைந்த சண்முக பாண்டியன் விக்னேஷிடம் தனது லாக்கர் சாவியை திருப்பி கொடுக்குமாறு கேட்டுள்ளார். ஆனால் அவர் சாவியை தர மறுத்ததால் லாக்கரை உடைத்து பார்த்தபோது சண்முக பாண்டியன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதில் வைக்கப்பட்டு இருந்த சுமார் 10 கோடி மதிப்பிலான 1000 சவரங்கள் தங்க நகைகள் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இது குறித்து விக்னேஷிடம் கேட்ட பொழுது அவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வெறும் 100 சவரன் நகைகளை மட்டுமே திருப்பி தந்துவிட்டு மீது நகைகளை தராமல் சண்முக பாண்டியனுக்கு வாய் மிரட்டல் விட்டதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட தொழிலதிபர் சண்முக பாண்டியன் இது குறித்து கோவை மாநகர குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பெயரில் நகைகளை திருடியதாக மருமகன் டாக்டர் எம் விக்னேஷ், அவரது தாய் வாசுகி மற்றும் சகோதரி டாக்டர் எம் ஜீவிதா ஆகிய 3 பேரையும் மீதும் குற்ற பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீபிகா.